ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வேர்ல்ட் நம்பர் 1 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸில் 10% லைஃப் டைம் ட்ரேடிங் ஃபீ டிஸ்கவுண்ட்டோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே என்னோடய பைனான்ஸ் ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து குக்கீஸ் பெர்மிஷன் ஏதோ கேட்குறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிறகு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் சைன் அப் வித் ஃபோன் ஓ இமெயில் இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் கண்ட்ரி, நான் ஸ்ரீலங்கானால என்னோடய கண்ட்ரி ஒட்டோவா ஷோ ஆகுது. பட் நீங்கள் இந்தியாவாக இருந்தால் இந்த கீழே எரோ மாதிரி ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த சர்ச் பாரில் ஐஎன்டின்னு போடுங்க, வரும். இந்த இந்தியா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி காட்டும். நான் ஸ்ரீலங்கானால் ஸ்ரீலங்காவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஒரு விஷயம் நீங்கள் கட்டாயம் நோட் பண்ணுங்கள். யூ ஆர் இன்வைட்டட் டு பைனான்ஸ் 10% அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோட எண்டில் சொல்கிறேன். இமெயிலை வச்சும் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களோட ஃபோன் நம்பரை வச்சும் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இமெயில் வச்சு நீங்கள் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் செக்யூராக இருக்கும். இந்த இடத்துல இமெயில்னு கேட்டிருக்காங்க, அந்த இடத்துல இமெயில் கொடுத்துருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு இமெயிலை கொடுங்க. அது செக்யூராக இருந்தால் நல்லோம். நீங்கள் நிறைய இடத்துக்கு கொடுக்காத ஒரு இமெயிலை அதை கொடுங்க. அடுத்து பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா, டோட்டலாக 8 டிஜிட் தான் இருக்கணும். அதில் நம்பர்ஸும் லெட்டர்ஸும் கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் 2 பெர்மிஷன் கேட்குறாங்க. ஐ அக்ரி டு ரிசீவ் இமெயில் அப்டேட்ஸ் ஃப்ரம் பைனான்ஸ், அதுக்கும் டிக் பண்ணிடுங்க. ஐ ஹேவ் டு ரீட் அண்ட் அக்ரி டு பைனான்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், அதுக்கும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜில் இமெயிலை நீங்கள் கொடுத்த இமெயிலை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு கோடு அனுப்பியிருப்பாங்க. அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணி அந்த இமெயில் கோடை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்தது நீங்கள் இமெயில் வெரிஃபிகேஷன் கோட் சப்மிட் பண்ண பிறகு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஷோ ஆகும். ஆல்ரெடி அவங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டது. இப்போது வெரிஃபை பண்ணணும். இதுக்கு முதல்லலாம் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு முதல்ல நீங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணாமல் ட்ரேட், வித்ட்ரோ, டிபாசிட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கட்டாயம் வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ எப்படி பைனான்ஸ் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஆப் ஸ்டோர், அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் போயிட்டு பைனான்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைனான்ஸ் ஆப்பில் நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணுறலாம். வெப்சைட்டை விட அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே செய்வோம். ஸோ நான் ஆல்ரெடி ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறனால அப்டேட்னு காட்டுது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணி நீங்கள் வழமை போல தான் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஷோ ஆகும். அதில் சைன் அப் /login அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஷோ ஆகும். நீங்கள் லாகின் தான் பண்ண போகிறீங்க. ஸோ
இந்த இடத்துல நீங்கள் இமெயில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன இமெயிலில் வந்து அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த இமெயிலை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் கொடுத்தா இப்படி ஒரு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அதை கரெக்டாக இப்படி ஸ்லைட் பண்ணிவிட்டு சரியாக வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை ஆகிட்டு இப்போது கன்ஃபார்ம் நியூ டிவைஸ் லாகின் கேட்குறாங்க. இப்போ திரும்பியும் இமெயில் கோடு வெரிஃபிகேஷன் கோடுன்னு உங்களோட இமெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இது வந்து என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட்டை வந்து வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒன்று ஆப்னா பைனான்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்களோட நீங்கள் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டை அந்த ஆப் வழியாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து கம்ப்ளீட் யுவர் அக்கௌண்ட்னு கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் ஆப்பில் வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து நீங்கள் இந்த இடத்துல வெரிஃபை அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது குக்கீஸ் பெர்மிஷன் ஏதோ கேட்குறாங்க, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு அவங்களோட கண்ட்ரி கேட்பாங்க. அது வந்து ஒட்டோவா செலக்ட் ஆகும். நான் ஸ்ரீலங்கான்றபடியால் ஸ்ரீலங்கா ஒட்டோவா செலக்ட் ஆகியிருக்கு. நான் அதை ஓகே கொடுக்குறேன். இந்தியாண்டா நீங்கள் இந்தியான்னு உங்களுக்கு ஒட்டோவா செலக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த எரோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியான்னு டைப் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் இந்தியாவாக இருந்தால் நீங்கள் இந்தியான்னு சொல்லி அது வந்து ஒட்டோவா ஷோ ஆகும், செலக்டாக ஆயிரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஸ்ரீலங்கானபடியால் ஸ்ரீலங்கான ஆட்டோவை செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் நான் ஒன்று கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வருது. இதில் வந்து ஸ்ரீலங்கா நேஷனாலிட்டி வந்து ஸ்ரீலங்கான ஒட்டோவா செலக்ட் ஆகிட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. மிடில் நேம் வேணாம், அது ஆப்ஷனல் தான். டேட் ஆஃப் பர்த் வந்து கட்டாயம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேஜில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அவங்களோட ஹோம் அட்ரஸை கொடுத்துக்குங்க, போஸ்டல் கோட் கொடுங்க, சிட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. அடுத்தது இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் வந்து கேட்டுருக்குறாங்க ஐடி கார்டு, பாஸ்போர்ட், அப்படி டிரைவிங் லைசன்ஸை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக இங்கிலீஷில் இருக்குது, எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இங்கிலீஷில் இருக்கோ அதை கொடுங்க. நான் வந்து பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் பாஸ்போர்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜை வந்து உங்களுக்கு கொடுக்குற ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ ஒன்று ஃபோனில் எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்குன்னா, எந்த விதமான கரெக்ஷன் எதுவுமே செய்யாமல் நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு அந்த இமேஜை அப்படியே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் இருக்குது, அதை ஆட் கொடுங்க. கொடுத்துட்டு டேக் அ ஃபோட்டோ, அப்படி இல்லாட்டி
டேக் அ ஃபோட்டோன்னு இருக்குது. அதை டேக் அ ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் போயிடும். ஸ்டோரேஜ் ஃபோட்டோவை போயிட்டு அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோவை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து கண்டினியூ ஆகிரும். அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஃபோட்டோவை பாஸ்போர்ட் ஃபோட்டோவை ஆட் பண்ண பிறகு அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அது ஓகேன்னு ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது வந்து ஓகே ஆகிரும். அதுக்கு பிறகு வந்து சின்ன சின்ன வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா உங்களோட செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா நீங்கள் கேமரா வந்து நீங்கள் அந்த செல்ஃபி இடத்துக்கு போயிட்டு செலக்ட் பண்ண உடனே கேமரா ஆட்டோவாக உங்கள்கிட்ட ஃபோன் செல்ஃபி கேமரா ஒன் ஆகிட்டு நீங்கள் வந்து வாயை திறந்து மூடுற மாதிரி அப்படி இல்லைன்னா கண்ணை திறந்து மூடுற மாதிரி சின்ன வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணணும். அதை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே பைனான்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். சின்ன சின்ன ப்ரொசீஜர் தான் இதுக்கு பிறகு இருக்குது. அது உங்களுக்கே புரியும். பைனான்ஸை கைட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள், பயப்படாதீங்க. ஓகே. அதுக்கு பிறகு நீங்கள் அவங்களோட ஆப்போட ஹோம் பேஜுக்கு வந்துட்டு பைனான்ஸ் லைட்டுன்றதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். இப்படி ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே காட்டும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஓகே பண்ணி பைனான்ஸ் லைட்டை ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து நார்மல் ஆப் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் வாலெட் பார்க்கலாம். ஃபியூச்சர், ட்ரேட், மார்க்கெட், ஹோம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஷோ ஆகும். ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் மாதிரி இருக்க சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபைடுன்னு சொல்லி க்ரீன் கலரில் ஒரு டிக் ஒன்று போட்டு வந்திருக்கும். ஸோ நீங்கள் இனி பைனான்ஸ் அக்கௌண்ட்டை எல்லா ஃபீச்சர்ஸுமே பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே யூஸ் பண்ணலாம். P2P, பை செல் எல்லாமே பண்ணிக்கலாம். சார்ட் அனலைஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வேர்ல்ட் பிக்கஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரையும் வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த இடத்துல ஹோம் பேஜ் இப்படி இருக்கிறதுனா நீங்கள் வந்து அந்த பர்சன் மாதிரி இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகணும். செக்யூரிட்டின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்தோன்னே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அதை நீங்கள் கொடுத்து எஸ்எம்எஸ் ஆத்தென்டிகேஷனை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். பைனான்ஸ் எப்போ நீங்கள் வந்து டார்க் மோடில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் எப்படின்னு பார்ப்போம். பேக் போயிட்டு இந்த இடத்துல இந்த மூன் மாதிரி ஒன்று இருக்குது. அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோவாக டார்க் மோடுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் சன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட்டுக்கு வந்துடும் ஸ்க்ரீன். ஸோ நான் வந்து நைட் மோடுக்கே வைக்கிறேன். அடுத்தது நீங்கள் கேட்கலாம், அது எப்படி 10% லைஃப் டைம் ட்ரேடிங் ஃபீ டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு. அது எப்படின்னா ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு பைனான்ஸ் அவங்க எடுக்கிற ட்ரேடிங் ஃபீஸில் இருந்து 20% கமிஷன் கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பைனான்ஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுற ஃபீஸில் இருந்து தான் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு 20% கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே அதை அப்படியே எடுத்துப்பாங்க. பட் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதில் பெனிஃபிட் கிடைக்கணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி
இருக்கிற ஆப்ஷன் பைனான்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு கிடைக்கிற 20% கமிஷனில் இருந்து உங்களுக்கும் எனக்கு கிடைக்கிற 20% கமிஷனில் இருந்து 50% உங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி நியூ ரெஃபரல் லிங்க் ஒன்று க்ரியேட் பண்ணி வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்குறேன். இது வந்து 100% பைனான்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த லிங்க்கை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் இந்த லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 10% லைஃப் டைம் ட்ரேடிங் ஃபீ டிஸ்கவுண்ட் பெறலாம். இது 100% கன்ஃபார்ம் தான். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இந்த யூடியூப் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் இப்படி ஒரு வீடியோ செஞ்சுருக்கவே மாட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், வீடியோவுக்கு கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போதே 10% ட்ரேடிங் ஃபீ டிஸ்கவுண்ட்டோட பைனான்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு பைனான்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை இந்த வீடியோ நான் தொடங்கும் போது காட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த லிங்க் மூலமாக உங்களுக்கு 10% ட்ரேடிங் ஃபீ டிஸ்கவுண்ட் கன்ஃபார்ம். அடுத்து நீங்கள் வந்து பிஎன்பி வச்சும் ட்ரேடிங் ஃபீ பே பண்ணி 25% டிஸ்கவுண்ட் பெறலாம். ஸோ அது எப்படின்னு காட்டுறேன். இப்போது நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த பர்சன் மாதிரி இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், கீழே இந்த டைமண்ட் சிம்பிள் மாதிரி வந்து ரெகுலர்னு சொல்லி யூஸ் பிஎன்பி டு டிஸ்கவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் பிஎன்பி டு பே ஃபீஸ் அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பிஎன்பி மூலமாக உங்களுக்கு ஃபீ பே பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் செஞ்சால் நீங்கள் டோட்டலாக 35% பைனான்ஸ் ட்ரேடிங் ஃபீஸில் டிஸ்கவுண்ட் பெறலாம். நீங்கள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி P2Pயில் பை அண்ட் செல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி மோட்டிவேட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.